தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 3 இறைவார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் திருமலுக்கு யோவான் யூதேயாவின் பாலைநிலத்துக்கு வந்து, மனமாறுங்கள், ஏனெனில் வெண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலைநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்கான பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்குனர் ஏசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதியில் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமலுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயரில் பலர் தம்மிடம் திருமலுக்கு பெற வருவதைக் கண்டு அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சனத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறுவீர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். அபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களுடைய சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்து அபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமலுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய் ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமலுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டரைப்பார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்துடைய இந்த 2ஆம் ஞாயிறு அமைதியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. கடந்த வாரம் எதிர்நோக்கின் ஞாயிறு, நம்பிக்கை ஞாயிறு என்று முதல் வாரத்தில் நாம் கொண்டாடினோம். ஆக இந்த டிசம்பர் மாதத்துடைய இந்த 7ஆம் நாளாக இன்று தாயாம் திரு அவை தூய அம்புரோசியாருடைய விழாவை இந்த நாளிலே கொண்டாடுகின்றது. அதே வேளையிலே அவருடைய இந்த புனிதருடைய இந்த வாழ்வு ஒவ்வொருவருக்குமே ஒரு எடுத்துக்காட்டான நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்வை பிரதிபலிக்க அழைக்கின்றார். இவர் பிறந்த இந்த ஆண்டு வரலாற்றிலே பார்க்கிற பொழுது ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டிலே இவர் பிறந்து வளர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் சிறு வயதிலேயே தந்தையை அவர் இழந்திருக்கின்றார். பிரான்ஸ் தேசத்திலே இவர் வளர்க்கப்படுகின்றார். இவ்வாறாக இவருடைய தந்தை இழந்த பிறகு இவருடைய தாயார் இவரை ரோமைக்கு அழைத்து செல்கின்றார். அங்கு சென்று அங்கு மிலான் நகரிலே அங்கு ஒரு ஆளுநராக இவர் அங்கு பணி செய்கின்றார். இவர் பணி செய்கிற காலத்திலே அப்பொழுது ஏறக்குறைய 341ஆம் ஆண்டு இவர் பிறந்து வளர்ந்து உருவாகி வருகின்ற அந்த காலங்களிலே ஏறக்குறைய 370-72 அந்த காலங்களிலே இவருடைய பணியானது ஒரு ஆளுநராக சிறப்பான பணிகளை செய்கிற பொழுது அங்கு ஆயர் அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். அப்பொழுது அந்த ஆலயத்திலே குருக்கள் மற்றும் இறைமக்கள் ஒன்று சேர்ந்து அனைவருமே நல்ல நமக்கு ஒரு ஆயர் வேண்டும் என்று ஜெபிக்கிற பொழுது ஒரு சிறு குழந்தை ஆயர் யார் என்று சொல்லுகிற பொழுது அம்புரோசியாருடைய பெயரை அந்த குழந்தை அம்புரோசியார் என்று அந்த குழந்தை கத்தியதாம். இதன் வழியாக அனைவருமே அவரை ஆயராக, அந்த ஆளுநரை அவர் ஆயராக அவர்களை திருநிலைப்படுத்துகிறார்கள். அவர் திருமலுக்கு பெறுகிறார். அதன் பிறகு அது குருப்பட்டம் பெற்று அந்த ஒரு ஆயர் அந்த நிலையை அவர் அடைகின்றார். இவ்வாறாக கடவுளுடைய அந்த ஒரு இரக்கத்தை அவர் பெறுகின்றார். மிலா நகரத்து ஒரு ஆயராக தூய அம்புரோசியார் தன் வாழ்நாளிலே பல பணிகளை செய்கின்றார். இவர் அந்த அப்போலினேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு போதகத்தை எதிர்க்கின்றார். இவருடைய தன்னுடைய வாழ்நாளிலே 380 அந்த காலங்களிலே பல போராட்டங்களை அவர் சந்திக்கின்றார். திருச்சபைக்கு ஒரு மாறான கொள்கைகளை உடைய அப்போலினேஸ் போன்ற கொள்கைகளை அவர் வெறுக்கின்றார். அந்த அளவுக்கு ஒரு தலைமைத்துவ பொறுப்பிலே அதிகாரிகளை அவர் கண்டிக்கின்றார். அதான் இவருடைய அம்புரோசியருடைய ஆயராக இருக்கிற பொழுது நேர்மையும் உண்மையும் அங்கு தலை தோங்கியது. அதான் இந்த டிசம்பர் மாதத்துடைய இந்த 7ஆம் நாளிலே அந்த புனிதரை திரு அவையானது இந்த நாளில் நினைவுகூர்ந்து அவருடைய வாழ்வு அவரை போன்று இன்றைக்கு ஆயர்கள் குருக்கள் நேர்மையோடும் உண்மையோடும் திருச்சபைக்காக தங்களை பொறுப்பேற்று அர்ப்பண உணர்வோடு உழைக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் அவர் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். இன்றைய இந்த அமைதியின் ஞாயிறிலே முதல் வாசகம் எசாயா புத்தகத்திலிருந்து அருமையாக எடுக்கப்பட்டு இருக்கிறது. கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். கடல் தண்ணீரால் நிறைந்திருப்பது போல இந்த மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அந்த அளவுக்கு இயேசுடைய இந்த வருகை
அனைவருக்குமே ஆண்டவரை பற்றிய அந்த ஒரு அறிவிலே எல்லோரும் வந்து கூட்டப்படுவார்கள். விவிலியத்தை வாசிப்பதும் விவிலியத்தில் இருக்கின்ற பல்வேறு விதமான விளக்க உரைகளும் இன்னும் பல்வேறு விதமான இறையில் சார்ந்த அந்த விளக்குகளிலும் இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு தேடல் இன்றைக்கு இருக்கிறது. இந்த சமூகத்தில் இன்றைக்கு பார்க்கிறோம் எல்லாருடைய வாழ்விலுமே அந்த இறை தேடல், ஆன்மீக தேடல். டிசம்பர் மாதம் திருவருகை காலம் தங்களை தயாரிக்க வேண்டும். 4 வாரம் 4 திரிகள் ஏற்றப்படுகிறது பொழுது இந்த அமைதியின் ஞாயிறாக இந்த 2ஆம் வாரத்திலே ஆண்டவர் பற்றிய அந்த அறிவு இன்றைக்கு சமூகத்திலே இன்றைக்கு அதே மக்களிடத்திலே ஒரு இறை அச்சம் இன்றைக்கு நிறைய உள்ளங்களில் வந்து கொண்டு இருக்கிறது. இறை அச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம் என்று சொல்வது போல இந்த 2ஆம் வாசகத்திலே பார்க்கிறோம். அருமையாக பவுலடியார் ரோமிய மடலிலே சொல்கிறார், கிறிஸ்து உங்களை எவ்வாறு ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு வாழுங்கள் என்று சொல்கிறார். அன்பின் கட்டளைகளை அங்கு கொடுக்கின்றார். இதைத்தான் நற்செய்தியை பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் அனைவருமே மனமாற அழைக்கின்றார். மனதிரும்பி நற்செய்தியை நம்புங்கள், ஏனெனில் வெண்ணரசு நெருங்கி விட்டது. இந்த ஒரு அமைதியின் ஞாயிறாக நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட இந்த ஒரு அமைதி வரும் என்று சொன்னால் அதான் இந்த முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். ஓநாயும் செம்மறி ஆடும் ஒன்று சேர்ந்து இருக்கும், சிங்கமும் பசுவும் சேர்ந்து மேயும். இவரை பார்க்கின்ற பொழுது குழந்தை எவ்வாறு இந்த பாம்புடைய கையில் விளையாடும் என்று சொன்னது போல இவ்வாறாக முரண்பாடான இந்த ஒரு சூழ்நிலை. இது எப்படி நடக்கும்? இது மனித பார்வை, நம்முடைய பார்வை. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் முடியுமா? சொல்லலாம், பேசலாம், நினைக்கின்றோம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சமூகம் நிச்சயம் வரும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறார். மீட்பராம் மெஸ்ஸியா வருகிற பொழுது தீமைகள் எதுவும் இல்லை, துயரங்கள் எதுவும் இல்லை. மாறாக மெஸ்ஸியா நம்மை மீட்க வருகின்றார். ஆயத்தமாவோம், வெளிப்பாக இருப்போம் என்பதை ஆண்டவர் இன்றைய இந்த இறை வாசகங்கள் வழியாக மனம் மாற்றம் பெறுவதற்கு நம்மை அன்போடு அழைக்கின்றார். மனம் மாறுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். ஆக எத்தனை ஒரு 2ஆம் வார இந்த தயாரிப்பிலே நாம் எந்த அளவுக்கு நம்மை இன்றைக்கு மாற்ற இருக்கின்றோம் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். திருமுழுக்கு யோவான் சொல்வது போல கோடரி வைத்தாயிற்று மரங்கள் அருகே. ஆகவே கோதுமையும் பதரையும் பிரிப்பது போல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருமே அவர் ஆராய்ந்து உணர வருகின்றார். ஆக நாம் இன்றைக்கு கோதுமை போல இருக்கிறோமா அல்லது பதரை போல இருக்க போகிறோமா? எப்படிப்பட்ட நம்முடைய செயல்களால் காட்டுங்கள் என்று சொல்கிறார். அத்தகைய ஒரு 2ஆம் வார இந்த தயாரிப்பிலே நம்முடைய செயல்கள் வெறும் புற தயாரிப்பு மட்டுமல்ல, குடில் ஜோடிப்பதும் இன்னும் இந்த கிறிஸ்துமஸுக்கான பல தயாரிப்புகள் ஆன்லைனில் நாம் பொருட்கள் வாங்குவதிலும் ஏற்பாடு செய்வது மட்டுமல்ல, மாறாக ஒரு அக தயாரிப்பாக மனமாற்றம், ஒப்புரவு அருட்சாதனம் திருச்சபை கொடுத்திருக்கிற ஒப்புரவு அருட்சாதன வழியாகவும் இன்னும் பல்வேறு நம்முடைய தயாரிப்புகள், ஆன்மீக தயாரிப்புகள் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு என் உள்ளத்திலே உள்ள குடிலே அவர் பிறக்க வேண்டும் என்பதை நாம் ஆர்வத்தோடு இருக்க ஆண்டவரின் அருமையான இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரையுமே அன்போடு அழைக்கின்றார். ஆக இயேசுடைய அந்த வழிகளை அறிந்தவர்களாக, இயேசுவோடு பயணிப்பவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் என்பது தேவை. அத்தையை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வினுடைய இந்த யதார்த்தங்களிலே இயேசுவை நாம் இயல்பை கண்டுணர்வோம். இயேசுடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். இயேசுவையோடு நாமும் அந்த மனமாற்றம் நாம் பெற்ற நலமான மக்களாக இயேசுடைய வாழ்க்கை, இயேசுடைய புதுமைகள், இயேசுடைய அற்புதங்கள், இயேசுடைய மதிப்பீடுகள் நம் ஒவ்வொருவரையும் தொடுவதற்கு இந்த திருவருகை காலம் ஒரு மீட்பின் காலமாக, இரட்சணியத்தின் காலமாக, ஒவ்வொருவருக்கும் விடுதலையின் காலமாக ஆண்டவர் கொடுத்துள்ள இந்த அருமையான இந்த காலங்களிலே நம்மையே நாம் ஈடுபடுத்த 2ஆம் வாரத்திலே பயணிப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இந்த திருவருகை காலம் இந்த 2ஆம் வாரத்திலே அமைதி ஞாயிறாக கொண்டாடக்கூடிய எங்களுடைய உள்ளங்களிலே, எங்கள் நாடுகளிலே இன்றைக்கு இருக்கிற பல்வேறு சண்டை சச்சரவுகள் நீங்க முடியாமல் சமூகத்திலே ஒற்றுமை, அமைதி என்னாலும் தலைத்தோங்க ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த ஒரு மன மாற்றத்தை கொடையாக ஒவ்வொருவருமே நிறைவாய் தங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்து தங்களுடைய தீய வழிகளிலிருந்தும் தீய செயல்களிலிருந்தும் விடுபட்டவர்களாக என்னாலும் நன்மைகளும் நல் உறவுகளும் என்னாலும் தேடக்கூடிய மக்களாக இறை நம்பிக்கையிலே பயணிக்க, எல்லோருக்கும் அமைதி கொடுக்க இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இதோ உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகில் நன்மனதோருக்கு அமைதி உண்டாக என்று வாழ்த்தியது போல ஒவ்வொருவருமே இந்த அமைதியை கொடையாக வரமாக இல்லங்களிலே கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த அமைதி என்ற அந்த வரத்திலே நான் வாழ்வேன் என்ற ஒரு தீர்க்கமான ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுப்பவர்களாக இந்த வாரம் முழுமையாய் நாம் அனைவருமே அமைதிக்குள்ளே கொண்டு வர, நாம் அனைவருமே இறைவான வாழ்வுக்கும் இயேசுடைய அந்த மீட்பின் பாதையிலும் நாம் நடக்க தொடர்ந்து அவருடைய அருளையும் ஆசிரியை வேண்டி ஜெபிப்போம். ஆமீன்.